வணக்கம். திமுகவின் மூத்த குத்தடிமை ராசா அவர்கள் பேசியிருக்காங்க. ஒரு கல்லூரி மாணவன் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியாத தற்குறி. நல்ல கேள்வின்னு மைக் கொடுத்து எஸ்கேப் பண்ண ராசா அவர்கள் பேசியிருக்காங்க. இந்தியாவில் பாஜக மதவாத அரசியல் பண்ணுது, அதனால் இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் தலித்துக்களுக்கும் பிற்படுத்தப்பட்டோருக்கும் ஆபத்து அப்படின்னு சொல்லி மாதிரி ராசா அவர்கள் பேசியிருக்காங்க. அந்த காணொலி நான் பார்த்தேன். ராசா அவர்களே, மத அரசியல் பண்ணுறது பாஜகவா நீங்களா? பாஜக எந்த மதத்தையும், இந்து மதம், கிறிஸ்துவ மதம், இஸ்லாம் மதம், எந்த மதத்தையும் வேறுபடுத்தி பார்க்குறது, எல்லா மதத்தையும் சமமாக பார்க்குறாங்க. ஆனால் நீங்கள் மட்டும்தான் கிறிஸ்தவத்துக்கும் இஸ்லாமுக்கும் ஆதரவு கொடுத்துட்டு இந்து மதத்தை எதுக்குறீங்க. இந்து மதத்தோட வழிபாட்டு முறையில் தலையிடுறீங்க. இந்துக்களை சாமி கும்பிட்றோட தடுக்கிறீங்க. இந்துக்கள் தீபமயத்தோட தடுக்கிறீங்க. நீங்கள் மதவாத அரசியல் பண்ணுறீங்களா, இல்லை பாஜக மதவாத அரசியல் பண்ணுதுன்னு மக்களுக்கு நல்லாவே தெரியும். நான் கேட்குறேன், பாஜக மதவாத அரசியல் பண்ணுது, இஸ்லாமிய கிறிஸ்தவர்கள் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு ஆபத்துன்னு சொன்னால் 2014 இருந்து பாஜக கிட்டத்தட்ட 12 வருஷம் முடிஞ்சு 13 வருஷம் நடக்குது. எந்த மாநிலத்தில், எந்த மாவட்டத்தில், எந்த ஊரில், எந்த கிறிஸ்தவனுக்கு, எந்த முஸ்லீமுக்கு, எந்த தாழ்த்தப்பட்ட பாதிப்புன்னு நீங்கள் ஆதாரத்தோடு சொல்லுங்கள். நீங்கள் எப்போ போல் வழக்கம் போல் எந்த ஆதாரத்தையும் கையில் இல்லாமல் ஆதாரமற்ற குற்றச்சாட்டை நீங்கள் வைக்கிறது, நீங்கள் மட்டும் இல்லை உங்கள் கட்சிக்காரங்கள் வைக்கிறது ஒரு வழக்கமாக வச்சுருக்கீங்க. அதையெல்லாம் நம்பருக்கு பொதுமக்கள் முட்டாள்கள் இல்லை, பொதுமக்கள்லாம் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. வேணால் நீங்கள் பேசுகிறத உங்கள் கொத்தடிமை கூட்டம் வேணால் ரசிப்பாங்க, அது உங்கள் கட்சி கூட்டத்தோட நிறுத்திங்க. புதுவெளியில் இந்த மாதிரி பேசுகிறத நிறுத்திங்க, இது யாரும் நம்ப மாட்டாங்க. இப்போ இஸ்லாமியர்களுக்கு பாதிப்புன்னு சொன்னீங்க. 2014 முதல்ல ஹஜ் மானியம் எவ்வளவு, ஹஜ்ஜுக்கு போனவங்க எத்தனை பேர் கணக்கு போடுங்க. 2014 மோடி ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் ஹஜ்ஜுக்கு போகிறவங்க எத்தனை பேர், அவங்க மானியம் என்ன, ஹஜ்ஜுக்கு போகிறவங்களுக்கோட எண்ணிக்கை அதிகமாக இருக்குது, ஹஜ்ஜுக்கு மானியம் அதிகம் பண்ணியிருக்காங்க. கிறிஸ்தவ மத வழிபாட்டில் பாஜக அரசு எந்த தலையீடும் இல்லை, அவங்க பாட்டுக்கு அவங்க எப்போ போல் வழக்கமாக அவங்க மத வழிபாடு நடந்திருக்காங்க. இந்துக்களும் அதோட பிரச்சனையும் பாஜக அரசு தலையிடலை. நீங்கள் தான் இந்துக்களுடைய மத வழிபாட்டு முறையில் தலையெடுத்து அதை தடுத்துட்டு இருக்கீங்க. ஆக மத அரசியல் பண்ணுறது நீங்கள் தான், பாஜக இல்லை. அதே மாதிரி இன்றைக்கி இப்போ தாழ்த்தப்பட்ட ஒருத்தரை குடியரசுத் தலைவராக உட்கார வச்சுக்கிறது பாஜக. அதே மாதிரி பாஜக இன்றைக்கி இந்தியாவில் உள்ள பெரும்பான்மையான மாநிலத்தில் உள்ள ஆளுநர்கள் பிற்படுத்தப்பட்டவர்கள். ஆனால் உங்கள் கட்சியில் என்றைக்கு ஒருத்தர் தாழ்த்தப்பட்டவரையோ இல்லை ஒரு கிறிஸ்தவரையோ ஒரு முஸ்லீமரையோ தலைமை பொறுப்பு உட்கார வச்சு உங்களால் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்னா நீங்கள் கொத்துரிமை கூட்டம். அதனால் இன்றைக்கி நீங்கள் என்ன பொய் பேசினாலும் இன்றைக்கி ஆதாரத்தோடு நிரூபிக்கிறதுக்கு மாரிதாஸ், ரங்கராஜ் பாண்டே, அந்த மாதிரி அண்ணாமலை அவர்கள், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. நீங்கள் சொல்கிற பொய்யை அந்த உடனுக்குடன் நீங்கள் உண்மை சொல்கிறாங்க, பொய் சொல்கிறாங்க தான் ஆதாரத்தோடு நம்பிக்கை நாளுக்கு நிறைய இருக்காங்க. அதனால் நீங்கள் சொல்கிற பொய்யெல்லாம் இனி மக்கள் நம்பி ஏமாற தயாராக இல்லை. கூடி சீக்கிரம் வெகு விரைவில் தமிழ்நாட்டில் பாஜக தனிப்பெருமையுமே ஆட்சி அமைக்க தான் போகுது. நீங்கள் அதை பார்க்கத்தான் போகிறீங்க. மக்கள் யாரும் உங்கள் பேச்சை நீங்கள் நம்ப மாட்டாங்க. ஜெய்ஹிந்த்.